அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஒருவருக்கு எப்போது ஏற்படும்? 9 அதிர்ஷ்டம் இருக்கா, அதிர்ஷ்டம் இருக்கான்னு கேட்க. அதிர்ஷ்டம் என்பது 5, 9ஆம் விதிகள் சுபத்தன்மையில் இருக்கும்போது நேர்மறையான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். மறைமுகமான அதிர்ஷ்டம், அதாவது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணக்காரன், திடீர் லக்ஸரியான வாழ்க்கை, இவற்றை தருவதுதான் நாமே ஜாதகரை எதிர்பாராமல் நடக்கும் ஒரு சம்பவத்தால் நடப்பதுதான் இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம். ஜாதகரை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், இப்படி கிடைக்கும் அப்படின்னு. இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்டது 8ஆம் இடமும் 8ஆம் இடத்து அதிபதியும் அதிக சுபத்தன்மையுடன் இருக்கும்போது அந்த ஜாதகர் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை பெறுவார். அதனுடைய தசாபுத்திகள் வரணும், குறிப்பாக தசாபுத்திகள் வரணும். 8ஆம் இடம் சுபத்தன்மையோடு இருந்தாலும் அந்த சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் வரும்போது தான் அந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்ற அமைப்புகள் உருவாகும். இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா கும்பலக்கணம், மேசராசி, அஸ்வினி நட்சத்திரத்திலே இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். கும்பலக்கணம், மேசராசி, அஸ்வினி நட்சத்திரத்திலே இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகர் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா கேது திசையில் இந்த ஜாதகருடைய இருப்பு ஆரம்பிக்கிறது. தற்பொழுது சுக்கிர திசை நடந்து கொண்டே இருக்கிறது. லக்கணத்துக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், 4ஆம் வீட்டில் சனி, 5ஆம் வீட்டில் குரு ராகு, 8ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன், 9ஆம் வீட்டில் சூரியன், 11ஆம் வீட்டில் கேது, 12ஆம் வீட்டில் செவ்வாய். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரகமே தனது சுயத்தன்மை இழக்காமல் நன்றாக இருக்கும். அதாவது பாபத்தன்மை அடையாமல், எந்த ஒரு கிரகமே பாபத்தன்மை அடையாமல் இருக்கும். 12ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சமானால் கூட அவர் மறைந்து தான் உச்சமாகிறார், நேர்வலு பெற்று தான் உச்சமாகக்கூடாது. மறைவு ஸ்தானங்களில் சரி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் உச்சம் பெறுவது அவ்வளவு ஒன்றும் மோசமான அமைப்பு அல்ல. சரி, இந்த ஜாதகர்கள் பார்த்திங்கன்னா சுக்கிரன், அதாவது சந்திர பௌர்ணமியில் பிறந்திருக்கார். பரிபூர்ண பௌர்ணமி சந்திர அதியோகம், அதாவது முதன்மையான சந்திர அதியோகம் என்பது பௌர்ணமி நிலையில் ஏற்படுவதுதான். பௌர்ணமி சந்திரனுக்கு 7இல் சூரியன், 6இல் புதன் சுக்கிரன், அதாவது வளர்பிறை அல்லது பௌர்ணமி சந்திரனுக்கு 6, 7, 8இல் சுபர்கள் இருந்தால்தான் சந்திர அதியோகம் என்று கூறப்படுகிறது. 3 கிரகங்கள் இருக்க வேண்டும் இல்லை. பௌர்ணமி சந்திரனுக்கு 6, 7, 8இல் 2 கிரகங்கள் இருந்தாலும் சந்திர அதியோகம் தான், ஒரு கிரகம் இருந்தாலும் அது சந்திர அதியோகம் தான். குரு சுக்கிரன் புதன் 3 கிரகங்களே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. 2 கிரகங்கள் இருந்தாலும் அது சந்திர அதியோகம் தான். சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற சுக்கிர திசை இந்த ஜாதகருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சுக்கிரன் அங்கே நீசமாகிவிட்டார், உச்ச புதனுடன் சேர்ந்து புதனுக்கு வலுவை குறைத்து விட்டார் என்று சொல்லுவோம். பௌர்ணமி சந்திரன் இருக்கு சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற புதனும் சுக்கிரனும் தங்களது இயல்பான நிலையில் வலுவாக இருப்பார்கள். சுக்கிரன் தனது நீசத்தன்மையை நீங்கி இருப்பார், புதனும் தனது உச்சத்தன்மையை இழக்காமல் இருப்பார். இங்கே தான் முக்கியமான ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது சந்திர அதியோகத்தில் உச்ச புதனுடன் சேரும் நீச சுக்கிரன் தனது நீசத்தன்மையை இழந்து விடுவார், உச்ச புதனும் தனது உச்சத்தன்மையை இழக்காமல் இருப்பார். இதுதான் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது. இதுதான் 8ஆம் இடம். இந்த சுக்கிர திசையில் இந்த ஜாதகருக்கு எதிர்பாராத வகையில் சில அதிர்ஷ்டங்கள், பங்கு சந்தை போன்ற அமைப்புகளில் நல்ல பெரும் லாபத்தை கொடுத்திருக்கும். ஏனென்றால் 8ஆம் இடத்திலே சுக்கிரன் தசை நடத்துகின்றார். 8ஆம் அதிபதி அங்கேயே உச்சமாக இருக்கிறார். இருவரும் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார்கள். இங்கே லக்கணத்தை சரி பார்த்தாலும் லக்கணத்தை குருவும் பார்க்கிறார். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த நீசமானாலும் லக்னாதிபதி ஒரு சுபருடைய வீட்டில் கேந்திர பலத்தில் இருக்கிறார். சனி செவ்வாய் போன்ற பாப கிரகங்கள் கேந்திரத்தில் இருப்பது நல்லது. அதுவும் எனக்கு பிடித்த நண்பரான சுக்கிரன் வீட்டில் தான் இருக்கிறார். எனவே சனியும் கெடவில்லை, லக்னமும் கெடவில்லை, லக்னத்தை குரு பார்க்கிறார். இந்த அமைப்பில் சந்திர அதியோகத்தில் இருக்கும் திசைகள் அடுத்தடுத்து வருவது இந்த ஜாதகருக்கு பெரிய அமைப்பு. பிறக்கும்போது புதன் திசை, இளமை பருவத்தில் செல்லும் அதிர்ஷ்டம் இவருடைய தந்தையாருக்கு சேர்ந்திருக்கும். அடுத்தது கேது திசை, கேது குருவின் பார்வையில் இருக்கிறார். அடுத்தது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது சுக்கிர திசை, அடுத்தது சூரிய திசை, அடுத்தது சந்திர திசை. அடுத்தடுத்து அதாவது பௌர்ணமி சந்திர அதியோகம் சம்பந்தப்பட்ட திசைகளே வருவதால் லக்னத்துக்கு அவயவராக இருந்தாலும் இங்கே 9ஆம் இடத்துல சூரியன் நீசமாகி போட்டார். தந்தை சரியான தந்தை அரசியலில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறார். ஏனென்றால் சூரியன் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறார், குருவும் பார்க்கிறார். சூரியன் உச்சபட்ச சுபத்தன்மையுடன் இணைந்திருக்கிறார். கார்த்திகை மாதம் பௌர்ணமியில் பிறந்திருக்காரு, ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் பிறந்திருக்கார். இந்த சூரியன் உச்சபட்ச சுபத்தன்மையுடன் இருக்கிறார். எனவே இவருடைய தந்தையாரும் மிக நன்றான நிலையில் இருக்கிறார், தாயாரும் நன்றாக இருக்கிறார். ஜாதகம் பிறந்ததிலிருந்தே கஷ்டங்கள் எதுவும் தெரியாமல் வளர்ந்திருக்கிறார். காரணம் கேட்டிங்கன்னா அதாவது கஷ்டப்படுறதுக்கு உண்டான தசைகளே வரலையே. புதன் அட்டமாதிபதியானாலும் சந்திர அதியோகத்தில் இருக்கிற அட்டமாதிபதி திசை
எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை. பிறந்தவுடன் தந்தையாருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். தற்பொழுது சுக்கிர திசை 8ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிர திசை. இந்த ஜாதகருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், தூர இடங்களில் அதிர்ஷ்டம் போன்ற அமைப்புகள் இந்த ஜாதகருக்கு சுக்கிர திசையில் நடக்கும். மேலும் சுக்கிர திசை புதன் புத்தி நடந்துட்டு இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய கேது புத்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்கள் நடக்கும். ஏனென்றால் கேது குருவின் பார்வையில் இருக்கிறார். கேதுவுக்கு கேந்திரத்தில் புதனும் சுக்கிரனும் இருப்பார். இந்த ஜாதகருக்கு கேது புத்தியில், அதாவது கணவரால் அனுகூலங்கள், வண்டி வாகன யோகம், நல்ல அதிர்ஷ்டமான கணவர் போன்றவைகள் சுக்கிர தசையில் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். இதை தான் எதிர்பாராத அதிர்ஷ்டம் சொல்வது. 8ஆம் இடத்திற்கு 8லேயே சுபத்தன்மையுடன் இருப்பது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரும் என்பது. 8ஆம் இடத்தில் சுப விலைகளான, அதாவது லாட்டரி, பங்குச்சந்தை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், அடுத்தவருடைய தனம், உயிர் மூலம் சொத்துக்கள் போன்ற அமைப்புகளை குறிப்பது தான் 8ஆம் பாவகம். 8ஆம் பாவகம் இந்த மாதிரியான அமைப்புகள் அதிக சுபத்தன்மையுடன் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அந்த 8ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட தசாபுத்தியில் வரும். சுக்கிர திசை கண்டிப்பாக நல்ல பலன்களை, மிக நல்ல பலன்களை செஞ்சிருக்கும். அடுத்து வரக்கூடிய சூரிய திசை தந்தையார் ஆகா ஓகோ என்று இருப்பார். அடுத்து வரக்கூடிய சந்திர திசை பௌர்ணமி சந்திரனோட திசை. இங்கே கும்பலக்கணத்துக்கு வரக்கூடாத சந்திர திசை என்றாலும் அவர் 3ஆம் இடத்திலே நட்பு வீட்டில் இருக்கிறார். வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கிறார். இங்கே விதியை விட விதிவிலக்குகளை நாம் உள்ளே செல்லும் போதுதான் பலன்கள் துல்லியமாக திரும்பணும். கும்பலக்கணத்துக்கு வரக்கூடாத சூரிய சந்திர திசை. அந்த தசனாந்த ஜாதகருக்கு யோகத்தை செய்ய போகும். ராசிநாதனும் உச்சமாகி இருக்கிறார். சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் உச்சமாகி இருக்கிறார். இது போன்ற அமைப்புகளில் 8ஆம் இடத்த அதிபதி அதிக சுபத்தன்மையுடனோ அல்லது சந்திர அதிக ஒருத்தரவு இருக்கும் நிலையில் ஒருவருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்ற திடீர் முன்னேற்றம், ஜாதகரே திக்குமுக்காய் போன்ற விஷயங்கள் போன்றவை நடைபெறும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.